நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் டி ஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 796வது வீடியோ. இந்த வீடியோவில் பாருங்கள், இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளி, 2வது வெள்ளி. இந்த வெள்ளிக்கிழமையில் அம்பாளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இங்கே சென்னையை விட்டுட்டு பக்கத்தில் நியர்பை விட்டுட்டு எங்கேயோ கும்பகோணம் சைடு பார்க்குறத விட இன்றைக்கி இதை யோசனை பண்ணிட்டே இருந்தேன். அப்போ திருவாலங்காட்டில் இருக்கிற இந்த காளி கோவில் பற்றி ஞாபகம் வந்தது. ஐ விசிட்டட் மெனி அக்கேஷன்ஸ். அபிஷேகங்களோட பண்ணியிருக்காங்க. அதை பற்றி கட்டாயம் ஷேர் பண்ணோன்ட்டு. திருவாலங்காடு வந்து அது ஆயிரக்கணக்கான வருஷம் முந்தைய ஸ்தலம். காரைக்கால் அம்மையாருக்கு மோட்சம் கொடுத்த ஸ்தலம். பரமேஸ்வரனால் அம்மையேன்று கூப்பிட்ட அம்பாளுவா யார்? காரைக்கால் 63 நாயன்மார்களில் காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் உட்கார்ந்த நிலையில் இருப்போம். மிச்சவாழெலாம் கை கூப்பி நின்ற நிலையில் இருப்பாள். 4 பெண் மங்கையர்கரசி ஒத்தி கூன்பாண்டியனுடைய மனைவி. அது சுந்தரோடைய அம்மா இசைஞானியார். அப்புறம் காரைக்கால் அம்மையார், மங்கையர்கரசி, இசைஞானியார், காரைக்கால் அம்மையார் 3 பேர் 4 பேர் தான் வர பெண்களில். ஆனால் 63 பேரில் எல்லாரும் நிற்க இவ மட்டும்தான் உட்காந்துட்டு இருப்போம். காரைக்கால் அம்மையார் மட்டும்தான். பரமேஸ்வரனால் அம்மையே அழைக்கப்பட்ட அந்த நாட்டுக்கோட்டை செட்டி அந்த வகுப்பை சேர்ந்த பெண்ணவோ அவள் வந்து தன்னை அப்படியே உருகி சின்ன புனிதவதின்ற பேர் கேட்ட மாதிரி ரொம்ப புனிதமான பெண்மணி. அது புனிதவதி வரலாறு படித்தாலே கண்ணில் ஜலம் வந்துடும் எனக்கு. அந்த அளவுக்கு இறைபக்தி சிவஞானத்தில் இருக்க திளைச்சிருவோம். ஸோ அப்பேற்பட்ட அந்த அம்மையார் கைலாசத்தை போய் பரமேஸ்வரை பார்க்க, நீ காரைக்கால் இதுக்கு போ, அது பேர் என்ன, திருவாலங்காடுக்கு வா, அங்கே நடன காட்சி காமிக்கிறேன்றார். இந்த எண்ணம் இந்த இடத்துல திருவாலங்காட்டில் காளிக்கும் பரமேஸ்வருக்கும் நடனம் நடக்கிறது. நடன போட்டி. ஈஸ்வரன் ஆடுறதுல தாண்டவம் பேர். ஆண்கள் ஆடுறது தாண்டவம். இவ வந்து ஆடுறது நடனம். அம்பாள் ஆடுறது காளி. அம்பாள்னாங்க அவ்வளோ பெண்மணி தானே. ஆனால் இதுவாக சாதுவாக இருக்குது பார்வதி. அங்கே பரமேஸ்வரனும் காளியும் ஆடும்போது இந்த அம்மா வந்து என்ன செய்கிறா, சிவகாமியாக இருக்கிறவர்களில் அவள் வந்து வலக்கையை தொங்க விட்டுட்டு இடக்கையில் இப்படி வச்சுட்டுருப்போம். ஆச்சரிய குழியோட சமீச்சீனியாம்பாள் அம்பாள் பேராங்க. இங்கே திருவாலூர்லாம் முன்னாடி சொல்லிடுறேன். காளிக்கு போகிறதுக்கு முன்னாடி காளி வந்து அங்கே ஈஸ்வரனோட ஆடும்போது ரொம்ப தாத்தாச்சாரி எங்கேயாரு சொல்கிறார். அது மாதிரி ஆடும்போது சிவன் காலை தூக்க அவள் சிஸ்டம் வெளிப்பட்டது. அதனால் அதை பார்த்து நாணி கோணி அவளால் ஷிக்கொண்டா அவ்வளோ காலை தூக்க முடியல, அதனால் அவள் தோற்று போயிடுறான்னு சொல்கிறார் அவர். அது எப்படி வேணா இருக்கட்டும். பரமேஸ்வரன் நடராஜன், இந்த நடனத்துக்கெல்லாம் ராஜனாக இருக்கிற அவர் தான். ஸோ இஸ் அ சூப்பர் ஸ்டார் அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி வரும்போது திருவாலங்காடு வந்து ரத்ன சபையாக ஆகிடுறது. அதாவது சிதம்பரம் வந்து கனக சபை, மதுரை வந்து ரஜத சபை வெள்ளி, கனகம் வெள்ளி, திருவாலங்காடு ரத்தன சபை 3 ஆயிடுத்து, திருநெல்வேலி தாமிர சபை, திருக்குற்றாலம் வந்து சித்திர சபை இருக்கு. அங்கே சித்திர வடிவு தான் எழுதிப்பார் நடராஜன். இங்கே திருக்குற்றாலத்தில் அந்த தனியாக சிவன் கோவில் தள்ளி ஒரு குளம் இருக்குது. அங்கே அந்த குளத்து வாசல் தனியாக இது இருக்கா, சித்திர சபைக்கா தனியாக ஒரு கோவில் இருக்குது. இப்போ திருவாலங்காடு கோவில் பார்க்கலாம். சிவன் கோவில் பார்த்துட்டு அப்புறம் காளி கோவில் போகலாம். வடாரண்யேஸ்வரர், வட ஆரண்ய வட, இந்த அக்ஷய வடம் சொல்ல வடன்னு ஆலமரம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஆலமரங்களாக சூழ்ந்த இடம் அது. ஸோ இங்கே இருக்க சாமி வடாரண்யேஸ்வரர். ஈஸ்வரன் பேர் வடாரண்யேஸ்வரர். வண்டார் கோழிலி அம்மன் பேர், அம்பாள் பேர். அம்பாளை காமிக்கலை நான். காளி திருவாலங்காடு மகாகாளி, இவளுக்கு வந்து 8 கை இருக்குது. இவ தான் மூலவர். எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் முட்டாள்தனமாக வேலை பண்ணோம். திருவாலங்காடு ஸ்டேஷன் இருக்குது, அரக்கோணத்துக்கு முன்னாடி வரும். சரி, அங்கேயே கிட்டன்னு ஒரு எண்ணத்தில் என்ன பண்ண எல்லாம் ட்ரெயின் பெரம்பூரில் ஏறி பெரம்பூரில் ஜாக அப்போ எங்காத்து சேர்ந்த ஒரு 10 பேர், திருநெல்வேலியில் சில பேர் வந்தது.
எல்லாரும் போய் திருவாலங்காடு ஸ்டேஷனில் பஸ்ஸெல்லாம் கிடையாதுங்க, காத்தாலே போயாச்சுன்ட்டான். ஆட்டோ கிட்டெல்லாம் உண்மை கிடையாது. நான் சொல்கிறது 1978 79. அங்கேயே நடக்கிறோம். இப்படியே போங்கன்னு போகிறோம் 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 வெய்ய கொளுத்துறது. எங்கள் அம்மா வயசான அம்மா, அவளே நடக்க சொல்லி அங்கேயே பார்த்தா ஒரு இது சுகர் கேன் ஃபேக்ட்ரி இருந்தது. அப்புறமா தான் கோபுரம் தெரிகிறது. அங்கே போய் சேரும்போது மத்தியானம் 11 மணிக்கு மேலே ஆயிடுது. அப்புறமா அப்போ எப்போ வயசு சின்ன வயசு இல்லையா, எனக்கு 26 வயசு கல்யாணம் அந்த காலத்தில். என் முன்னாடிக்கு வந்து எனக்கு அவளுக்கு 4 வயசு வித்தியாசம். அவளுக்கு 22 வயசு, எனக்கு 26. அப்போ நடக்க முடிஞ்சு. இப்போல்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, காரில் போய் இறங்குறதா கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி தரிசித்தது. அதுக்கு முன்னாடியும் போயிருக்கேன் திருவாலங்காடுக்கு. நீங்கள் அத்திம்பேர் பேஷ்கார திருத்தணி கோவில் இருக்கும்போது இந்த இதெல்லாம் அந்த கோவில் கண்ட்ரோலில் வந்துடும். அம்பாளுடைய பத்ரகாளின்ற உற்சவ விக்கிரகம், அதே மூலவருடைய உற்சவர், அதே மாதிரி போஸ்டரில் இருக்கும். இந்த காளியே வந்து வேறு அலங்காரத்தில் இருக்கா. தண்டி முண்டி சொல்லிட்டு வாசலில் துவாரபாலிக்கு 2 பேர் இருப்பாங்க இந்த காளி கோவிலில். இவர் வந்து பரமேஸ்வரன் பாருங்க, இவருக்கு 8 கை. நடராஜாவுக்கு வந்து 4 கை தான். ஆனால் திருவாலங்காட்டு நடராஜாவுக்கு 8 கை இருக்கும் பாருங்கள். உருத்துவ தாண்டமூர்த்தியும் பேர். காலை மேலே தூக்குறாரு அப்படியே. அந்த அந்த குண்டலம் கீழே விழ அதை எடுத்து மாட்டிக்கிறார். ரொம்ப அழகான போஸ்டர் இது. இதில் சிவகாமி வந்து வலக்கையை தொங்க விட்டு இடக்கையை மடித்து ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்குறா அவர் ஆடுறத. கீழே கரைக்காலம் மேலே உட்காந்துட்டுருக்கா. அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் என்று வரம் வாங்கி வந்தவா. திருவாலங்காடு கட்டாயம் மெட்ராஸில் இருக்க போய் பார்க்கணும். இந்த 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 படத்தை பார்த்தா பாருங்கள், என்ன அழகாக தெரியும் பாருங்கள். இந்த சமீச்சீனி ஆம்பாள் எப்படி எப்படி வச்சுருக்கா கை பாருங்க. இந்த ஏவல் பில்லி சூனிய எல்லாமும் போய்டுன்னு வாங்க வந்தால். அங்கே வந்து என்னென்ன காளி கோவில் முதல்ல போய் காளி தரிசனம் பண்ணப்போ சிவனை பண்ணணும். திருவாலங்காட்டில் காளிக்கு ஏற்றம் ஜாஸ்தி. ஃபஸ்ட்டு காளியை பூஜை பண்ணிட்டு தான் அலவுட் இன்சைடு சிவா டெம்பிள். அப்படிதான் சொல்லி முறையே அப்படிதான் போட்டிருப்பா, வழிபடும் முறையே. அது மாதிரி வரும்போது காளி கோவில் போகும்போது அந்த மாடத்தெரு இருக்கு இல்லையா, 4 மாட வீதிகளில் அதில் போகும்போது ஈஸ்வரனுடைய இடது பாகத்தில் இருக்க அந்த அந்த தெருவியாக போகும்போது பார்த்தா ஒரு மண்டப மாடம் இருக்கு. முஞ்சிகேஸ்வர மணியும் போட்டிருப்பான். சுனந்த மகரிஷியும் ஒரு மகரிஷி இருந்தார். அவர் வந்து அவர் மேலேயே இதெல்லாம் முளைச்சது, இந்த புல்லெல்லாம் நாணல் புதராட்டம் வந்து முஞ்சிகேஸ்வரர் பேர். அவருக்கு தனி கோவிலே இருக்குது, ரொம்ப வெரி பவர்ஃபுல். அவரை பற்றி தனியாக சொல்கிறேன் அப்புறமா. அவர் தான் அது தலையில் ஒரு கூடைய வச்சா மாதிரி இருக்கும், அந்த இதுவே பிரமணையாக இருக்கும். இது உற்சவக்கரும் அப்படியே இருக்கும். அங்கே திருவாலங்காடு கோயிலுக்கு போயிருக்கும்போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணி காளிக்கு இங்கே வந்தோம். சிவன் கோவிலுக்கு வந்தோம். சிவன் கோவிலுக்கு வரும்போது சாயந்தரம் ஆகிடுத்து. அப்போ வந்து எல்லாருக்கும் அதெல்லாம் பண்ணிவிட்டு ஆராதனைலாம் பண்ணிவிட்டு கற்பூர ஆராதனைலாம் பண்ணியிருக்கார். அப்போ இது சாமி அந்த அவர்கிட்டேருந்து எடுத்து உற்சவத்திலையும் எடுத்து ஒரு புஷ்பத்தையும் விபூதியும் தான் கொடுத்தாரு. அந்த பொருட்கள் அது வாங்கி நான் பேக்கில் வச்சுட்டேன். அடுத்த நாள் காத்தால் ஆஃபீஸில் பேக்கு திறக்கிறேன். ஒரு நறுமணம் பாருங்க, 1 வார காலம் அந்த ஆஃபீஸ் ரூம் முழுக்க இருந்தது ஸ்மெல். அப்பேற்பட்ட மகாநகர். முஞ்சிகேஸ்வரர் பேர். நிறைய பேர் குலதெய்வமாக இருக்கார் அவர். இது காளி கோவிலுடைய முகப்பு தோற்றம். இது
காளிகோளுடைய பின்புற தோற்றம் இது. அதாவது அம்பாளுக்கு 7 கலசம் வச்சு அந்த கருவறை விமானமே அப்படி தான் இருக்குது, பிரதர்ஷனம் வரா மாதிரி. திருவாலங்காடு காளி. இதை விட இம்பார்ட்டன்ட் திங்கன்னா, எப்பேற்பட்ட கோடை காலத்தும் சரி அங்கே இருக்க குளம் மற்றவே அதில் கார்கோடகன்ற பாம்பு இருக்குன்னு சொல்லுவாள். கார்கோடகன்ற பாம்பு புராண ரீதியிலலாம் இருக்குது. அவர் கார்கோடகன் அங்கே எப்படி இருக்குன்னா, கையை கூப்பிய நிலையில் மேலே 7 தலை நாகமஞ்சளாக இருக்கும், மனித இது இருக்கும், இடுப்பு வரைக்கும் மனுஷனாக இருக்கும், மனிதர் போல் இருக்கும், திருடன் வச்சுட்டு பேர். உடம்பு கீழே பாம்பாக இருக்கும், அப்படியே சுற்றினா மாதிரி இருக்கும். ஒரு 3 சுற்று கார்கோடகன். இந்த யூ கேன் சி அந்த உற்சவ விக்கிரகத்தை இன்சைடு சிவா டெம்பிளில் பார்க்கலாம் நம்ம. அது கார்கோடகன். அது அதே முச்சிகேஸ்வரருக்கு உற்சவ விக்கிரகம் இருக்குது. இந்த மாதிரி கருங்கல் விக்கிரகம் இருக்குது. அதே மாதிரி கார்கோடகன் கருங்கல் விக்கிரகம் இருக்குது, இந்த பஞ்சலோக விக்கிரகம் இருக்குது. மாதிரி திருவாலங்காடு ஒரு பெரிய கலை பொக்கிஷம். அது அங்கே காரைக்கால் அம்மையாரோட சமாதி எப்படி வச்சுருக்கான்னா, காரைக்கால் அம்மையார் எங்கே சமாதி ஆயிருக்கா, அரவாணி ஆடும்போது ஒரு அடியின் கீழ் இருக்க வேண்டும் சொல்லிட்டு வரம் வாங்கியிருக்கா இல்லையா. அந்த நடராஜ சன்னதி கிட்டத்தட்ட ஒரு 8 அடி நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 10-12 அடி நிலம் க்ளோஸ் ஆகும். சவரெல்லாம் கருங்கல் வச்சு மூடிப்பா. 4 பக்கம் மூடி இருக்கும். அது மேலே தான் இந்த தாமரை தகட்டிலேயே போட்ட சிதம்பர கோபுரம் மட்டம் அந்த மாதிரி இருக்கும். 4 பக்கம் மூடி அது உள்ளே தான் அவருடைய காரைக்கால் அம்மனோட பாடி இருக்குது. இங்கே திருவாலங்காட்டில் இதுவும் நம்ம பார்க்க வேண்டியது. திருவாலங்காடு கோவில் போனாலே பல விஷயங்கள். காளி பார்க்கணும், வடாரண்யேஸ்வரர் பார்க்கணும், பண்டாரகோழி அம்மனை பார்க்கணும், காரைக்கால் அம்மையாரை பார்க்கணும், அடுத்து முச்சிகேஸ்வரரை பார்க்கணும். அந்த குளத்தில் காலையே அலம்பணும். அட்லீஸ்ட்டு டிஃபன் கிஃபன் சாப்பிட்றதா இருந்தால் குளத்தில் சாப்பிட்லாம். அங்கே ரொம்ப ரம்மியமான இடம். குழு 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 குழுன்னு காற்று வரும். அங்கே சென்னைக்கு அருகிலே இருக்குது. அங்கே இந்த காளி ரொம்ப வரப்பிரசாதின்னு சொல்லப்படுறது. ரொம்ப புராதனமான காளி, பல 1000 வருஷத்துக்கு முற்பட்ட கோவில். இது கட்டாயம் ஒவ்வொருத்தரும் தம் வாழ்நாளில் போய் தரிசிக்கணும். அது விசேஷ நாளில் போனால் ரொம்ப நல்லது. நம்ம சொல்லலாம், அதாவது காளின்றது பத்ரகாளி. பத்ரம்னா மங்களம்னு அர்த்தம், மங்களத்தை தருபவள்னு அர்த்தம். பத்ரகாளினா பயந்திர வேணாம். பத்ரம்னா மங்களம் அப்படின்னு அர்த்தம். என் பள்ளியில் இருக்க பகவதி கூட என்னோடய குலதெய்வம் பத்ரகாளி தான் சொல்லுவாள். பள்ளிரக்காவு பகவதி சொல்லிட்டு பத்ரகாளி பேக்கெட்டில் போட்டிருப்பான். காளி 8 கையோடு தான் இருக்கும். அது 8 கை, இப்போ 6 அடி உயரம், தாருவில் பண்ணிந்து விக்கிரகம். இதுலேயே அகல் விளக்காட்டமே செட் பண்ணி மாலையாட்டம் பண்ணியிருப்பாங்க. அந்த விளக்கு இப்படி ஏற்றினா இந்த இப்படி வரும், மாலை போட்ட மாதிரி யூ ஆட்டம் வரும். ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி இது காளி கோவில்லாம் பவர்ஃபுல் ஷ்ரைன்ஸு. அதுக்கு தனி பூஜாக்கிரமெல்லாம் வேறு. அவள் இப்போ நல்லா பண்ணுறா, திருவாலங்காட்லேயும் நல்லா பண்ணுறா. ஸோ கட்டாயம் நம்ம எங்கெங்கேயோ போகிறத விட இந்த பழமையான இந்த ஸ்தலங்களை போய் தரிசித்து, எஸ்பெஷலி இம்பார்ட்டண்ட் டேஸ் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமையில், வெள்ளிக்கிழமையில், செவ்வாய்க்கிழமையெல்லாம் போனால் நல்லது. ஸோ காளியை வழிபட்டால் என்ன வரும், பயம் நீங்கும். முதல்ல நம்மளை தூழ்ந்து இழப்பீடைகள் தத்திரம் இதெல்லாம் ஒழிஞ்சு போடும். நமக்கு யாராவது வேண்டாதப்பட்டவா அபிச்சார பிரயோகம் பேர், நமக்கு தெரியாமையே நமக்கு வேலை பண்ணிட்டு இருப்பாள். அது அதனால் என்ன லாபமோ தெரியாது அவளுக்கு. அவள் நம்ம அழியணும்னு சொல்லணும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த திருஷ்டிலாம் தாக்கும் மனிதனை. காளி கோவில்லாம் போயிட்டு தட் வில் பி எரேஸ்ட். இது சொல்லி இந்த திருவாலங்காடு இந்த புண்ணிய கஷேத்திரம் கட்டாயம் போக வேண்டியது. வடாரண்ய கஷேத்திரம் பேர். அந்த பஞ்சாரண்யத்தில் இது ஒன்று. பஞ்ச ஆரண்ய கஷேத்திரம், 5 காடு. என்ன வடாரண்ய ஒரு அழுத்த ஈக்காடுன்னு இருக்க, மஜ்ஜிகா மரம். ஈனா தேனீக்கள் நிரம்பிய காடு. இது திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கு. அங்கே பஞ்சவர்ணீஸ்வரர் திருப்பதி பேர்.
இது ரெண்டாக எடுத்து. மூணாவது வந்து பூண்டி டேம் உள்ள ஒன்றீஸ்வரர் மின்னொளி அம்மன் இருக்குது. அது மூணாவது காடு. அது வந்து இது பின்ன இலந்தைக்காடு பத்ரிகாவனம். அது மூணாச்சா. நாலாவது திருப்பாஷூர். திருவள்ளூர் தாண்டி திருத்தணி போகிற ரோட்டில் ஒரு எல் பெண்டாட்டம் வரும், அந்த கார்னரில் இருக்கிறது. வாசீஸ்வரர் மோகனாம்பிகை பேர். அங்கே வந்து மூங்கில் காடு அது. ஸோ மூங்கிலுடைய அடிபாகம் தான் லிங்கமாக மாறி இருக்கு. ஸோ அது ஒன்றாச்சு. அடுத்தது கூபம் திருவிற்கோலம் பேர். விற்கோலத்து திரிபுராந்தக திரிபுர சுந்தரி அம்பாள் பேர். அது தர்ப்பக்காடு, நைமிஷாரண்யம். இந்த 5 காட்டில் வடாரண்யேஸ்வரர் ஒரு காடு. இதை சொல்லி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.